ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய டே விலாக் பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என்னோடய கிளைண்ட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான எல்லா ப்ளவுசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வெயிட் பண்ணினேன். பட் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ட்ரையல் பார்த்து எல்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கே 12:30 ப்ளஸ் ஆயிடுச்சு. ஹெவி ஒர்க்கு. ஸோ நியர்லி ஒரு 2 months ரொம்ப ஹெவி டைட் ஒர்க்காக இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா 4 ஆகியாச்சு. சரி ஏதோ டிஃபன் சாப்பிட்லாம், ரொம்ப பசி. அதனால் சாப்பிட்டு முடித்தோடனே என்னோடய செல்ல குட்டி ஸ்கூபிக்காக சாப்பாடெலாம் வச்சுட்டு பார்த்தா அப்புறம் 5:30 கொஞ்சம் வீடியோவில் எடிட் பண்ணுறது இருந்தால் எல்லாம் எடிட் பண்ணி ரெடி பண்ணி இன்னொரு சேனல் என்னோடது இருக்குது, அதில் எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக் ஒர்க் இருந்தனால ஆல்மோஸ்ட் இந்த கிளாத் வாஷு, இவனை பார்க்குறது, இவனை கேர் பண்ணுறது எதுவுமே பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் முகூர்த்த டைம்னாவே இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக வரும். அது வீட்டிலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம ரெண்டும் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்படியே இவனுக்கு சேஃப்டி லாக் இவன் எப்படி குதிச்சு ஓடிடுவான். அதனால் இவனுக்கான கொஞ்ச நேரம் இவனை அவுத்து விடலாம். ரொம்ப நாளாக இவனை கட்டியே வச்சுருக்குறோம். கொஞ்ச நேரம் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இவனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. இந்த கேப்பில் இத்தனை நாளாக சேர்த்து வச்சுருந்த கிளாத்து நேற்று கொஞ்சம் ஹஸ்பண்ட் துவைச்சி போட்டார். அதனால் பேலன்ஸ் கிளாத் இருந்ததா அதெல்லாம் எப்படியே துவைச்சி போட்டுட்டு அப்புறமே பார்த்தா வீடு வேறு அடைப்பில் இருக்குது அவரோட பாட்டி இருந்தனால. ஸோ எதுவுமே வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வாழை மரம்லாம் எப்போ விழுன்னு தெரியல. எப்போடா இந்த 4 months முடியும், மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணேன். முகத்தை ஒர்க்குன்னு சன்லைட் பார்த்தா ஒரு 2 months இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வீட்டையே பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே இவனெல்லாம் பார்த்து என்னமோ ரொம்ப மந்த் ஆன மாதிரி இருக்குது. டெய்லியும் ஒரு சாப்பாடு போடுவோம், ஓடிடுவோம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இவனும் கொஞ்சம் ஃப்ரீயாக என்னை பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவனை பிடிச்சி கட்டுறக்குள்ளே ஒரே பெரிய ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒர்க் முடிச்சு இன்னும் வந்து இவனோட பாடப்படுறதே பெருசாக இருக்குது. ரொம்ப பாசக்கார பையன். கொஞ்சம் விளையாட்டுன்னு விட்டாச்சு. நீ எப்படியாச்சும் என்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். வருஷத்துக்கு காய போட்டுட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. இன்னும் ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வேறு இருக்குது. இன்றைக்கி 1 day ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்போ போல் நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீட்டிலேருந்து பிஸ்னஸும் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு கூட இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்கு மாதிரி தான் இருக்கும். வெளியில் போய் ஒர்க் பண்ணால் 9 to 5 ஜாப் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அப்புறம் எல்லாம் காய போட்டோன்னே தண்ணி வந்துச்சு. இன்றைக்கி ரெஸ்ட்டே எடுக்க முடியாது போல். ஆல்மோஸ்ட் 7 கொஞ்சம் ஒரு பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணான்னா அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து மெனு சொல்லியாச்சு. சப்பாத்தி அண்ட் தென் காளான் கிரேவி. யூடியூப் பார்த்து அப்படியே காளான் கிரேவி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக நல்லா வந்தது. இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதான் டே முடிஞ்சது. டாடா பாய் கைஸ்.